ஹாத்துல் இல்மு கதராஜி கண்முகான சத்துக்கு சித்துக்க அல்லாவுடைய குறிப்பிட்ட பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாரின் ஆதாரங்களை துவா பறக்கத்துக்கும் அல்லாஹ் கொடுத்து எல்லா வகையான நறுப்பாக்கி தந்து அது குறிச்சுவாங்க. ஃபது குருணி அது குறுக்கும் மஸ்குரூடி விராத்த குருணி ஃபது குருணி என்று நீங்கள் அது குறுக்கும் மூலம் நினைக்குகிறேன். வஷ்குரூலி என்னை நன்றி செலுத்துங்கள். ஒலா தக்ஃபுனுக்கு மார்சி அதுன்னு அல்லாஹ் திரும்ப திரும்ப கிடைக்கிறாங்க. அப்போ முதல்ல நாம் யார் நினைக்கணும், ரெண்டாவது யார் நினைக்கணும், மூன்றாவது யார் நினைக்கணும். ஃபதுக்குருனி முதல்ல தாய் தகவல் நினைக்கணும். நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கேருந்து உருவாகி வந்தோம், அந்த தாய் தகவல் நினைச்சு அவனுக்கான துவா செய்யணும். தாய் தகவல் நினைச்சு அவங்களுக்கான நினைச்சணும் துவா செய்யணும். யாரெல்லாம் அவங்களுக்கு நல்பாக்கியத்தை கொடு, சுருக்கத்தை கொடு, ஹயாத்தான சதராஃபியத்தை கொடு, எல்லாவோட அமல்ச்சியில் பார்க்கறது யாருக்கு தாய் தகவல் கொடு அப்படி யார் துவா செய்யணும். அப்போ நாம் அவங்களுக்கு துவா செய்யும்போது அவங்க நமக்காண்டி துவா செய்வாங்க. யாருக்காண்டி துவா செய்யுங்க. வந்து வெளியில் போகும்போது தாய் தான் முன்னாடிமா போயிட்டு வரம்மா அப்படின்னு சொன்னோம். சொன்னால் தாய் என்ன செய்வான், அப்போ சிறப்பாக போயிட்டு வரலாம், சிறப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாள். எதை கொண்டு சொல்லுவா, இல்லத்தால் சொல்லுவாள். இதே நிலை 70 மடங்கு கூட கூட உள்ளவன் யாரு, அல்ல அல்ல அப்படி 70 மடங்கு. அப்போ அல்லாஹ்வும் நினைக்கும் போது நம்ம தாய்கள்கிட்ட போய் சொல்லும்போது தாய்துவம் மனநிறைவோட முகப்பத்தில் நமக்கு துவா செய்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்கிட்ட நாம் சொல்லும்போது அந்த அல்லாஹ் என்ன செய்வான், 70 மடங்கு நம்மளோட பாசம் வைத்து நேசம் வைத்து அடியாக நினைக்கிறான் அப்படின்ட்டு ஆனந்தம் விடுவான். அதை சொல்லுவாங்க, ஆனந்தம் அற்புதம் அடைதல் லா அப்படிங்கிற ஆனந்தம். இந்த லாங்கிற ஆனந்தம் இருக்கு தெரியுமா, இதுக்கு எல்லையே கிடையாது. லா என்ற ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அப்போ நமக்கு தாய் தகவல் என்ன செய்வாங்க, நம்ம செய்யும்போது துவா செய்வாங்க. அல்லாஹ் நினைக்கும் போது அல்லாஹ் நினைக்குவான். ரெண்டாவது கற்றுத்தர ஆசிரியர் நினைக்கிறது. அந்த கல்வியை நாம் ஒவ்வொரு நேரம் நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆசிரியருக்கு நாம் துவா செய்யணும். துவா செய்யணும். நாம் ஷேகிட்ட பையத்துன்னு ஷேக் என்ன செய்யணும், துவா செய்யணும். இவங்க மூலமாக நம்ம அல்லாஹ் என்ன செய்யறோம், நினைக்கிறோம், அடைகிறோம், உதவி செய்கிறோம். யாரெல்லாம் அவங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுவோம். அப்படியாவது தச்சுனோம் ஆசிரியர் துவா செய்யணும். அப்போ அல்லாஹ் நினைக்கிறது, அவன் நம்ம நினைக்கிறது. இரண்டாவது கற்றுக்கின்ற ஆசிரியர் நினைக்கிறது. மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா வசூலும் அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படிங்கிறது சுக்குர் செய்யுது. எல்லா வசூலையும் அல்லாஹ் தான், எல்லா வசூலையும் அல்லாஹ் தான் இருக்கான். அல்லாஹ் இல்லாத வஸ்து எந்த வஸ்துவும் இல்லை. ஒரு கிளாஸ் சாயா குடிக்கிறோம், சாயா யாருக்குறா தந்திருக்கேன். அது தர பெருசு இல்லை, அது நம்மளோட சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்க்கணும், இந்த சாயாங்கிற 5 பொருள். முதல்ல சட்டி, ரெண்டாவது நெருப்பு. முதல்ல சட்டி, ரெண்டாவது நெருப்பு. இந்த நெருப்புல சட்டி அழியுது, சட்டி நெருப்புல அழியுது. அந்த சட்டி அழிஞ்சதுனாலதான் இந்த தண்ணியை கூட உள்ள ஊற்றும்போது அந்த தீ அணையாம இதை சூடு உண்டாக்குது. தண்ணியை ஊற்றுறோம், ரெண்டாவது பாலை ஊற்றுறோம், மூன்றாவது என்ன செய்யறோம், வேலையை போடுறோம், நான்காவது என்ன செய்யறோம், சீனியை போடுறோம், எல்லாத்தையும் கரைச்சிடும். கரைச்சிட்டு 5 பொருள் ஆகிடுது. நெருப்பு, தண்ணீர், பால், தேயிலை, சீனி எல்லாம் சேர்ந்து 5 பொருள் ஆகிடுது. இந்த 5 பொருளை அனுசரித்து குடிக்கிறோம். குளிச்சுட்டா நம்மள்டேருந்து வெவ்வேறு ஆக்கணும். தண்ணியில் கொண்டு சேர்க்கணும், தண்ணியை சேர்க்கணும். பித்தத்தை ப்ரெஷரில் கொண்டு சேர்க்கணும், தேயிலையை. சீனியை சுகரில் கொண்டு சேர்க்கணும், வாழை சத்தில் கொண்டு சேர்க்கணும். எதை சேர்க்கணுமோ சேர்த்துட்டு
மீதி பிறகு கழிவாக இருக்க கழிவு தள்ளணும். இவங்களால செய்யுமா? என்னால் செய்ய முடியுமா? முடியுமா? நம்மளால குடிக்கத்த முடியும். இதை சேர்க்கிறது பிரிக்கிறது யார் வேலை? எல்லாரோட வேலை. அப்போ அந்த அல்லாஹ் நினைக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். உள்ளத்தால் நினைக்கிறோம், நாவால் நினைக்கணும், ரூஹால் உணர்த்தணும். உள்ளத்தால் நினைக்கிறது, நாவால் நினைக்கிறது, ரூஹால் உணர்த்துறதுன்னா நன்றி செலுத்துறது. நாம் அவன் நினைக்கும் போது அவன் நம்ம நினைக்கிறது, நாம் அவன் நினைக்கும் போது நம்ம அவன் நினைக்கிறது. அப்போ அவன் நினைக்கும் போதோ நம்ம என்ன செய்ய, நாம் அவன் நினைக்கும் போது நன்றி அவனுக்கு செலுத்துறது. அதே டீ உள்ளே போயிட்டா சேமிக்காமல் வெளியே வந்தா நம்ம நிலவு என்ன ஆகும்? லூஸ் மோசன் ஆகும். என்ன ஆகிடும்? லூஸ் மோசன் ஆனால் அதுக்கு இப்போ குடிச்சது பிரயோஜனம் இருக்கா? நாம் குடிச்சது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. ஒரு டீ குடித்தா கூட சில அது மாதிரி வணக்கம், அதனுடைய வழிபாடு, அதனுடைய நிலப்பாடு வணக்கம், அல்லாஹ் நினைக்கிறது. அதனுடைய வழிபாடு தொழுகை மூலமாகவும் நினைக்கலாம், திக்ரு மூலமாகவும் நினைக்கலாம், குர்ஆன் ஓதுறது மூலமாட்டும் நினைக்கலாம். என்ன கருத்துமா? தொழுகை மூலமாட்டும் நினைக்கலாம், திக்ரு மூலமாட்டும் நினைக்கலாம், தஸ்பீஹாத் மூலமாகவும் நினைக்கலாம், ஸலவாத் மூலமானும் நினைக்கலாம். தொழுகை மூலமாகவும் நினைக்கலாம், திக்ரு மூலமாகவும் நினைக்கலாம், குர்ஆன் ஓதுறது மூலமாக நினைக்கலாம், ஸலவாத் மூலமாக நினைக்கலாம், தஸ்பீஹ் செய்வது மூலமாகவும் நினைக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தஸ்பீஹ் திரும்ப இது மூலமாகவும் நினைக்கலாம். தஸ்பீஹ் மூலமாக நினைக்கும் போது அல்லாஹ் நமக்கு சால்ச்சா மலக்குமாராக்கலாம். திக்ரு மூலமாக நினைக்கும் போது அவன் சால்ச்சாகிறான். குர்ஆன் மூலமாக நினைக்கும் போது அந்த குர்ஆன் நமக்கு என்ன செய்யுது? சால்ச்சாகுது. தொழுகை மூலமாக நினைக்கும் போது அந்த தொழுகை என்ன செய்யுது? நமக்கு சால்ச்சாகுது. ஸலவாத்து மூலமாக நினைக்கும் போது அல்லாஹ்வும் சால்ச்சாகிறான், ரசூலும் சால்ச்சாகிறாங்க, மலக்குமாரும் சால்ச்சாது, ஆன்மாக்களும் சால்ச்சாது. அப்போ நம்மள்ட்ட எத்தனை இருக்கு? 5 நினைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த 5 பங்குக்கு போகணும். 5 என்ன செய்யணும்? 5 பங்குக்கு போகணும். குர்ஆன் ஓது 100 கிதாப் முபீன், குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கு, அந்த பக்கத்தில் வச்சு சேரணும். தஸ்பீஹ் செய்யும் மலக்கு இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு சேர்ந்து செய்யணும். ஸலவாத் ஓதும்போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்ந்து ஸலவாத் சொல்லணும். நாம் தொழுகும்போது அல்லாஹ் தொழுது கொண்டு இருக்கிறான். தொழுகிறவன் முகம்மது, தொழுகிறவன் அகமது, தொழுக அகது. தொழுவன் யாரு? முகம்மது. அந்த தொழுகை யாரு? அகமது. அந்த தொழுகை நிறைய தெரியாது, அகது, அவன் ஒருவன். அப்போ நாம் செய்யக்கூடிய வணக்கத்துல தொழுகை எடுத்துக்கிட்டா 5மே இருக்கு. தொழுகை எடுத்துட்டு இருக்கு. ஒரு டீ குடிச்சா 5 இருக்குல்ல, அந்தந்த இடத்துக்கு போய் சேரணுங்கள. அதே மாதிரி நாம் தொழுகும் போது அந்த தொழுகை என்ன செய்யுது? அந்தந்த இடத்துல அது சேரணும். இதுக்கு மெயினா என்ன தேவை? அறிவு தேவை. அந்தந்த காரியங்களை கரெக்டாக செய்யறதுக்கு. இரண்டாவது என்ன தேவை? அந்த காரியம் நிலை கொள்றதுக்கு உணர்வு தேவை. அடுத்து என்ன தேவை? நிலை கொண்டு நிற்கிறதுக்கு உறவு தேவை. அந்த உறவு பரிபூர்ணமாக்குறதுக்கு அவன்ல பரிபூர்ணமா இருக்குது, அவன் நம்மள பரிபூர்ணமா இருக்கு. 2 மூலமாக அறிவு, உணர்வு, உறவு, ஒளிவு அவன் தள்ள சேர்க்கிறது. யார் தள்ள இருக்குது? யார் பக்கம் சேர்க்கிறது? அல்லாஹ் பக்கம் சேர்க்கிறது. அப்ப அந்த நிலையில் நாம் எந்த காரியத்தில் நாம் அறிவில்லாமல், உணர்வு இல்லாமல், உறவு இல்லாமல் இருக்கிறோமோ அது நம்ம கையில் நிற்காது. ஒரு 10 லட்ச ரூபா வருது, ஒரு 10 லட்ச ரூபா வருது. இது என்ன செய்யணும் அப்படிங்கிற நமக்கு என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்?
அறிவு வேணும். அந்த 10 லட்ச ரூபா நமக்கு பின்னால ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உணர்வு வேணும். எங்கெங்க சேர்த்துக்கணும். அந்த 10 லட்ச ரூபாய் சேஃப்டி பண்ண என்ன செய்யணும்? உறவு வேணும். இதில் போட்டு வைக்கணும், அதில் போட்டு வைக்கணும். அப்பதான் என்ன செய்யும்? நம்ம என்ன செய்யும்? வந்து 10 லட்சம் வந்துட்டு ஏய் போ அங்கே போ இங்கே போ அப்படி செய் எப்படி செய் அது எதிர்த்து அப்படின்லாம் வரும். போன போது திரும்ப தேர்மா வருமா? தேர்னா கையில் கிடைக்குமா? இது துன்யா. அது மாதிரி அமலு நேரம் வரும், வணக்கம் வரும். வணக்கம் செய்யக்கூடிய நேரம் நமக்கு இருக்கும். அந்த நேரம் இந்த வணக்கத்தை செய்து என்ன செய்யணும்? பரிபூர்ணமாக்கிடணும். அந்த நேரத்தில் அந்த வணக்கத்தை செய்து காலைல சுபுடைய வணக்கமா இல்லைன்னு எழுந்திரிக்கணும், சுபு தொழணும், குர்ஆன் ஓதணும், விக்ர் செய்யணும். நம்ம தேயில அல்லாட்ட கேட்கணும். அப்போ அந்தந்த எல்லாமே 5 தொழுகை 5. அப்போ அந்தந்த காரியங்களை நாம் அந்தந்த காரியங்கள் செய்யும்போது 5 பஞ்சபூதங்கள் 5 பஞ்சபூதங்கள் 5 எல்லாமே ஒன்று கொண்டு இணைப்பாக இருக்கு. ஒன்று கொண்டு வெவ்வேறாக இல்லை. எல்லாமே ஒன்றுக்கும் இணைப்பாக இருக்கு. ஒன்றுக்கும் சில வேறாக இல்லை. அப்போ ஒன்று கொண்டு இணைப்பாக நாம் வைத்து அல்லாஹ் நம்ம வைத்திருக்கும் போது நாம் என்ன செய்யணும்? இணைந்து கொள்ளணும், அதோடு ஆகிக்கொள்ளணும். ஆகிக்கொண்டு அதுவாகவே இருக்கணும். எதுவா இருக்கணும்? யாருடைய பொருள்? அல்லாஹ்வுடைய பொருளாகவே நம்ம இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய பொருளாக நாம் இருந்தால் தான் நாம் அதுவாக செய்ய முடியும், ஆக முடியும். அப்போ அதுவும் ஆகணும் அப்படின்னு சொன்னா நினைங்கள், நுகருங்கள். உள்ளத்தால் என்ன செய்யுங்க? நினைங்க. நாவா நினைச்சிங்க? நினைச்சு கொண்டு இருக்கோம். உங்க ரூஹை கொண்டு நினைச்சிங்க? அவனை உணர்த்தி கொண்டு இருக்கோம். அப்போ நினைக்கும் போது அவன் உன் உள்ளமும் காதும் பரிசுத்தமா இருக்கும். உள்ளமும் காது அல்லாஹ் அல்லான்னு சொல்லி கல்வி சொல்லி உன் காது கேட்கும். நடையுங்கள், உன் நாவு பரிசுத்தமா இருக்கும். நுகருங்கள், உன்னுடைய பார்வை, உன்னுடைய பார்வை பரிசுத்தமா இருக்கும். அப்போ உள்ளத்தால் அல்லாஹ் நினைக்கிறோம், அல்லாஹ் உன்னை பார்த்து நான் இருக்கிறேன். நாவால் அவனை துதிக்கிறோம், அல்லாஹ் என்னை பார்க்கிறான். ரூஹால உணர்த்துறோம், அவன் பக்கம் ஆகுறான், அவன் பக்கம் ஆகுறான். 2 கணசி இல்லை, தூரம் இல்லை. ஃபதுக்குரூனி அதுக்கு இருக்கும் பஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். ஃபதுக்குரூனி என்னை நினைங்கள், அதுக்கு இருக்கும் உங்களை நினைக்கிறேன். வஷ்குரூனி எனக்கு 2 செத்துங்கள். வலா தக்ஃபுரூன் மார்சியன்னு அல்லாஹ் சொல்றான். அதே நேரம் அல்லாஹ் சானத்தாலா ஃபதுக்குரூனி நீ என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினால் அதுக்கு இருக்கும் உங்கள் பக்கம் ஒரு முறை நெருங்குகிறேன். அப்போ நம்ம எண்ணத்தால் ஒரு ஜான் நினைக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் மூச்சு வெளிப்படுத்துறோம். இந்த நாசிக்கு இந்த இதுக்கு எவ்வளோ? ஒரு ஜான். அந்த மூச்சை வலுக்கொண்டு வெளிப்படுத்துறோம். நம்ம துப்புளுக்கும் நம்ம நாசிக்கும் ஒரு மூலம். நம்ம துப்புளுக்கும் நம்ம நாசிக்கும் எவ்வளோ? ஒரு மூலம். நீ ஒரு ஜானை வெளிப்படுத்தும் போது ஒரு மூலத்தை ஒன்று என்ன செய்யறான்? நினைக்க ஆரம்பிக்கும். இதுதான் அறிவது, உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. இதுக்கு பேர் தான் அல்லாஹ் அறிவது, ரசூலை உணர்வது, ஷேகு பெறுவது. ஷேகு மூலமாக யாரை பெறுவது? அல்லாஹ் ரசூல் என்ன செய்வது? பெற்றுக்கொள்வது. அல்லாஹ் சனத்தல இதை விளங்கும் பாக்கி